بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஜனாசா தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஜனாசா தொழுகையில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தக்பீரும் ஒரு ரக்காத்துக்கு சமமானதாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஜனாசா தொழுகையினுடைய தக்பீர்கள் மொத்தம் 4ஆக இறுதி செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 5 தக்பீர்கள், 6 தக்பீர்கள், 7 தக்பீர்கள் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 4 தக்பீர்கள் என்பதாக இறுதி செய்யப்பட்டது. இப்ப இந்த 4 தக்பீர்களை கொண்டு நடைபெறக்கூடிய அந்த தொழுகையில சஜிதா கிடையாது, ருக்கு கிடையாது, அத்தகையாத்தினுடைய இருப்புகள் கிடையாது. வெறும் 4 தக்பீர் மட்டும்தான். அப்ப அந்த 4 தக்பீர்களும் ஒரு தக்பீர் ஒரு ரக்காத்துக்கு சமமானது என்பதாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜனாசாவினுடைய தொழுகையில் கலந்து கொள்வது, அந்த ஜனாசாவை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஜனாசாவை பின்பற்றி போறாங்க, ஜனாசா தொழுகை நடைபெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல அது கடமையாகுது. ஆனா ஜனாசாவை பின்பற்றி போறவங்களை பார்க்கிறோம், ஜனாசாவினுடைய தொழுகை நடைபெறும் பொழுது வெளியில நிற்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அந்த தொழுகை முடிகின்ற வரையிலும் ஒரு ஓரமா வெளியில நின்றுக்கிறாங்க, தொழுகையில கலந்துக்கிறது அல்ல. ஜனாசாவை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் ஜனாசாவினுடைய தொழுகை நடைபெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த தொழுகை கடமையாக இருக்குது. அப்ப முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டப்படுது ஜனாசாவுடைய தொழுகையில. இந்த முதலாவது தக்பீர் கட்டின பிறகு என்ன சொல்லணும், என்ன ஓதணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறார். அப்ப முதலாவது தக்பீர் கட்டிய உடனேயே ஜனாசாவினுடைய தொழுகையில முதல் தக்பீருக்கு பின்னாடி சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னாடி அத்தஹியாத்தில் வரக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை ஓதுதல். மூன்றாவது தக்பீருக்கு பின்னாடி இறந்துவிட்ட அந்த இறந்தவருக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்து போனவருக்காக வேண்டி செய்த துஆவை கேட்ட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைச்சாங்க, நாம இறந்து போயிருக்க கூடாதா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் இறந்து விட்ட ஒரு சகோதரருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப யார் இறந்து போயிட்டாரோ, இறந்து போன அந்த நபருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துஆ செய்யணும். நான்காவது தக்பீருக்கு பின்னாடி 2 அறிவிப்புகள் இருக்குது. ஒண்ணு, ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதி சலாம் கொடுப்பது, இல்லை என்று சொன்னால் சிறிது நேரம் மௌனமாக இருந்து சலாம் கொடுப்பது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 4 தக்பீருக்கு பின்னாடி இது செய்யணும். ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செய்த பிறகு அதனுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த அடக்கம் செய்த உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டதுக்கு பிறகு அந்த சகோதரருக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இப்போது மலக்குகளிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் இருக்கிறார். நாம கிளம்பி வந்துட்டோம்னா மலக்குகள் அவர்கிட்ட வந்துருவாங்க, மலக்குகள் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அந்த மலக்குகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில உங்க சகோதரர் இருக்கிறார். அப்போ நீங்க அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் அந்த மலக்குகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு
பதிலளிக்கக்கூடிய உறுதியை இந்த சகோதரருக்கு நீ வழங்குவாயாக என்பதாக, இந்த சகோதரருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதியை தருமாறு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இப்போ ஜனாதாவை அடக்கம் பண்ணிட்டோம், அடக்கம் பண்ண பிறகு ஆளை விட்டா போதுன்னு தெரிச்சுக்கிட்டு வெளியில வரக்கூடிய மக்களை தான் பார்க்கிறோம். ஜனாதாவை அடக்கம் பண்ணியாச்சு, மண்ணள்ளிலாம் போட்டாச்சு, போட்ட உடனே அதுல தண்ணியை ஊத்துவாங்க, ஒரு அங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு ஊதுபத்தியை பத்த வச்சுட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சதான் நம்ம நினைக்கிறோம். ஊதுபத்தியை பத்த வச்சுட்டு உடனே வெளியில வரதான் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ்ட்ட அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க, மேலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இவருக்கு மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியில இவருக்கு அந்த பதிலளிக்கக்கூடிய உறுதியை கொடு என்பதாக அந்த சகோதரருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அப்போ அவருக்காக அவருடைய மன்னரையினுடைய வாழ்வுக்காக வேண்டி துஆ செய்வது அந்த ஜனாசாவினுடைய உரியவர்களுடைய கடமையா நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஜனாசாவை தூக்கிக்கிட்டோ, ஜனாசாவை சுமந்துக்கிட்டோ, அல்லது ஜனாசா பின்னாடி அதில் பங்கெடுத்து கொண்டோ பேசிக்கிட்டு போறத அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார். ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுதும் ஜனாசாவிற்கு பின்தொடர்ந்து செல்லும் பொழுதும் வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அமைதியாக செல்லுங்க, மௌத்தினுடைய சிந்தனையோடு செல்லுங்க. நாளைக்கு நமக்கு இதுதான் நிலைமை, நாளைக்கு நமக்கு மௌத்து வரும் என்கின்ற அந்த மௌத்தினுடைய சிந்தனையோடு நீங்கள் செல்லுங்கள். அந்த மௌத்தை தூக்கி செல்லும் பொழுது, ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பேசவே கூடாது. ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அதை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னாடி நடந்து வரக்கூடிய ஆட்களை பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா பேசிட்டு வர்றதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போற மாதிரி, ஏதோ ஒரு கல்யாண விசேஷத்துல ஊர்வலத்துல போற மாதிரி, ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊர்வலத்துல போற மாதிரி ஒரு ஜனாசாவுல கலந்துக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய ஆளு பேசிக்கிட்டு வர்றதை பார்க்கிறோம், சிரிச்சுக்கிட்டு வர்றதை பார்க்கிறோம். உலக காரியங்களை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் சிரித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜனாசாவை சுமந்தாலோ ஜனாசாவை பின்தொடர்ந்தாலோ அமைதியா போகணும், மௌத்தினுடைய சிந்தனையோடு போகணும். ஆனா இன்னைக்கு பேசுறதையும் சிரிக்கிறதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுல இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாசாவை அந்த மையவாடியில் அடக்கம் செய்கின்ற வரையிலும் வீணான பேச்சுகள் அங்க கூடாது. இப்ப ஜனாசாவை கபருஸ்தான்ல அடக்கம் பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடக்கம் பண்ற இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர் நிக்கிறாங்கன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய சில மக்களை நாம அந்த மையவாடியிலேயே பார்க்கிறோம், கபருஸ்தான்லயே பார்க்கிறோம். கபருஸ்தான்ல நின்றுகிட்டு வீணான பேச்சுக்கள் பேசுவது, அரட்டை அடிப்பது, சிரிப்பது, இதெல்லாம் இன்றைய மையவாடிகள்ல நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஜனாசாவை தூக்கி சென்று அதை இறக்கி வைத்து அதை அடக்கம் செய்கின்ற வரையிலும் வீணான பேச்சுக்கள், வீணான சிரிப்புகள், வீணான நிலைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க, மௌத்தோடு சிந்தனையோடும் அமைதியோடும் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ இது புகாரியில இடம்பெறும். அதே போன்று பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள் என்பதாக புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். மூணாவதாக, ஒரு ஜனாசா வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, நீங்கள் ஒரு ஜனாசாவை கண்டால் அது உங்களை கடந்து செல்லும் வரை அல்லது அந்த ஜனாசாவை கீழே இறக்கி வைக்கப்படும் வரை அந்த ஜனாசாவிற்காக வேண்டி நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியில இடம்பெறுவதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா